This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிவாலயத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும்? சிவாலயத்திற்கு செல்லும் போது நீராடி உலர்ந்த ஆடை தரித்து தூய்மையாக செல்ல வேண்டும். திருக்கோவிலை அடைந்ததும் திருக்கோபுரத்தை தரிசித்து சிவநாமங்களை உச்சரித்து உள்ளே போக வேண்டும். முதலில் பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் ரிஷப தேவரையும் கும்பிட வேண்டும். வடக்கு மேற்கு நோக்கிய சன்னதியாயின் இடப்பக்கத்திலும் கிழக்கு தெற்கு நோக்கிய சன்னதியாயின் வலப்புறத்திலும் நின்று வணங்க வேண்டும். வீழ்ந்து வணங்கும் போது தலை, 2 செவிகள், 2 கைகள், கால்கள், முகம் இவை நிலத்தில் படும்படி ஆண்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். தலை, 2 கைகள், முழங்கால்கள் இவை பூமியில் பதிய பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். நமஸ்காரம் 3, 5 அல்லது 7 தடவை செய்தல் நலம். கீழே விழுந்து வணங்கும் பொழுது மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் கால் நீட்டி இருக்க வேண்டும். கிழக்காகவும் வடக்காகவும் நீட்டக்கூடாது. கொடிமரத்தை கடந்து உள்ளே சென்ற பின் எந்த இடத்திலும் வீழ்ந்து வணங்குதல் கூடாது. நமஸ்காரம் செய்த பின் திருநாமம் உச்சரித்து அடிமேல் அடி வைத்து மெல்ல வலம் வர வேண்டும். தெய்வ வாகனங்களையும் சேர்த்துதான் வலம் வர வேண்டும். ஒரே திருக்கோவிலில் உள்ள கணபதி, முருகன், அம்பாள் சன்னதிகளை தனித்தனியாக வலம் வரக்கூடாது. சேர்த்து பொதுவாகத்தான் வலம் வர வேண்டும். வஸ்திரங்களால் உடலை மூடிக்கொண்டு வலம் வரவோ வழிபடவோ கூடாது. வலம் வந்த பின்னர் துவாரக பாலகரை வணங்கி நந்தி தேவரை துதித்து உள்ளே செல்ல வேண்டும். விநாயகரை தரிசித்து பின் சிவனையும் தேவியையும் வழிபட்டு பின்னர் சபாபதி, தட்சிணாமூர்த்தி, சோமசுந்தரர், சுப்பிரமணியர் முதலிய மூர்த்திகளையும் சமய குரவர்களையும் வழிபட வேண்டும். வழிபட்டதும் வடக்காக சண்டிகேஸ்வரரை அடைந்து 3 முறை மெலிதாக கைத்தட்டி பிரார்த்திக்க வேண்டும். பின் வளமாக வந்து நந்திதேவரின் 2 கொம்புகளின் இடைவெளி வழியாக பெருமானை தரிசித்து பலிபீடத்திற்கு இப்பால் 3 முறை வீழ்ந்து வணங்க வேண்டும். இவ்வாறுதான் சிவனை வழிபட வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.